மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் பிரேக் அடித்தா நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து சிவகங்கையிலேருந்து மதுரை நம்ம ஒரு ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் ஆயில் சர்வீஸ் பண்ணி 10,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அதனால் ஆயிலை கழட்டி விட்றோம். பழைய ஆயிலாம் கழட்டி எடுத்துகிட்டு ஆயில் ஃபில்ட்ரு 10,000த்துக்கு கொண்டு வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா வந்துச்சு. 10,000த்துக்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏர் ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 315 ரூபா வந்துச்சு. ஏசி ஃபில்டர் காலையில் செக் பண்ணி பார்த்தாலும் ஏசி ஃபில்டர் வீக்காக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரும். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். கேஸ்ட் ஆயில் 5 டேப்ல 30. கியர் ஆயில் வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணி பார்த்ததில் கியர் ஆயில் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இன்ஜினை 2வது சர்வீஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி மாற்றணும். கழட்டி பார்த்ததில் கியர் ஆயிலில் வந்து ரொம்ப கண்ணங்கரைன்னு இருந்துச்சு. கஸ்டமர் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் கேஜோ எதுவுமே வராது. அந்த ஆயில் கேரக்கில் வந்து காந்த வரும். அதில் தான் இருக்க கசரு ஃபுல்லாக அதில் தான் நின்றுருந்துச்சு. அதையும் கழட்டி விட்டு 2 லிட்டர் ஆயில், 90 ஆயில், கேஸ்ட் ஆயில் ஃபுல் பண்ணோம். ஏன்னா அது அப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா வண்டி பிரேக் டவுன் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ள பேரிங்லாம் வேகமாகவே தேய்மானம் ஆயிரும். அது போக 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் அடித்த நாய்ஸ் கேட்குற கம்ப்ளைண்ட் எதுன்னு பார்த்தோம்னா பிரேக் பேடு தான் வீக்காக இருந்துச்சு. மற்றபடி ரோட்ரு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் மாருதி ஓய் பிரேக் பேடு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,850 ரூபா வந்துச்சு. அதையும் ஏன்னா வேறு மேற்கு போட்டோம்னா அது கருப்படிக்கிற கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம மாருதி ஓயே வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அது போக பேக்கில் வந்து ட்ரம்மை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் ஷூலாம் அருமையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 50,000 கிலோமீட்டர் கூடயே ஓடும். அதையும் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணி போட்டு ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆயில் ஸ்டிக்கர் ஒட்டி சென்ட்ரல் செக்கப் பார்த்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.